கோயம்புத்தூர்ல புதுசா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல வெஸ்டர்ன் ரிங் ரோடு, அங்கிருந்து இந்த வீட்டுக்கு வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. இந்த வீடு சும்மா இல்ல, 3.5 சென்ட் இடத்துல 20க்கு 25 பார்க்கிங் ஏரியா, 20க்கு 14 லிவிங் ஹாலு, கிச்சன், டைனிங், 3 மாஸ்டர் பெட்ரூமு. இருக்கிறதுலே ஹைலைட் என்னன்னா இந்த வீட்டோட பால்கனி ஏரியா தான். ஃப்ரண்ட் எலிவேஷனும் பால்கனியும் கிரீனரியா இருக்கிற மாதிரி நிறைய பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு கட்டப்பட்ட லொக்கேஷனும் நல்ல சூப்பரான சைட்டுங்க. அது முன்னாடி போய் காட்டுறேன். இந்த வீட்டை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3.5 சென்ட் இடத்துல 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடை கட்டியிருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே சொன்னேன் இல்லைங்க, இந்த வீடு கட்டப்பட்ட இடம் வந்து ஒரு சூப்பரான அருமையான சைட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த லே அவுட்லேயே பார்த்தீங்கன்னா கடைசி டெட் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. காம்பவுண்ட் வாலோட இந்த ரோடு இங்கேயே முடிவடைறதுனால இந்த ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து நம்ம கார் நிறுத்திக்கலாம், ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன் இடத்துல தான் இந்த வீட்டையவே கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து க்ரீனரியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்து கோல்டன் பீடிங் பிளேட்ஸ் எல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து போர்டு கிடையாது, டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே போர்டு மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இது கார் பார்க்கிங் உண்டான கேட்டுங்க. ஃபோல்டபுள் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க, WPC போர்டெல்லாம் கொடுத்து. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 20க்கு 25 பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஃபுல்லாமே செக்டு பேட்டர்னில் கார் பார்க்கிங் டைல்ஸு. இங்கே போர்வெல் போட்டிருக்காங்க, வாட்டர் சம்ப் இருக்குது நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில். சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சு ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க, கோல்டன் தீம், அப்புறம் அந்த ப்ரௌன் கலர் தீம்லாம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு பாத்ரூம் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான டோர் வந்து வெயிட்லெஸ் PVC டோர் அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்ரு பாத்ரூம் மாடலில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 அமைஞ்சிருக்கு. இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே ஒரு பெரிய சிட் அவுட் ஸ்பேஸ் இருக்குது. ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டோட சைடில் ஹேண்ட்ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே SSTயில் மாட்டி வச்சுருக்காங்க. பெரிய ஃப்ரேம் ஒர்க்கோட 2 பக்கம் கிளாஸ் வச்ச மாதிரியான ஒரு தேக்கு மர டோர் அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாமே பிளாக் வித் அந்த கோல்டன் கலர் தீமில் இருக்குது. கோத்ரேஜ் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் டைப் லாக் சிஸ்டம் மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 20ன்னு ஒரு லிவிங் ஹால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவின்ட் இருக்குது, பக்கத்துலேயே பூஜை கேபினெட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் அந்த ப்ரௌன் கலர் தீமில் ரெடி பண்ணி பேக்ரவுண்டில் லூவர் பேனல் டிசைன்ஸ் இந்த வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக லே பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க டிவின்ட் கீழே. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, ப்ரொஃபைல் லைட்ஸு, ஃபோக்கஸ் லைட்டு, அப்புறம் ஒயிட் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கணும், ராடு இருக்குது. வெளிச்சதுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குங்களா, அங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ தான், ஆனால் உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய UPVC விண்டோ வந்து மெட்டல் கில்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கம்ப்ளீட்டாக வெர்டிஃபைட் டைல்ஸ் தாங்க. அப்படியே லிவிங் ஹாலுக்கு தெற்கு பக்கம் வந்துட்டிங்கன்னா கிச்சன் கம் டைனிங் வர வழியிலேயே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க்கு, ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான உட்டன் ஷெல்ஃப் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்தளவு 10க்கு 16 அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அக்னி மூலையில் வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து கிளாசி ஃபினிஷிங்கில் கிரானைட்டு, பிளாக் ஹேண்டில்ஸ் வித் அந்த லைட் கலர் தீமில் மாடுலர் கிச்சனுக்கான ஸ்டோரேஜ் யூனிட்ஸு, அப்புறம் டிண்டட் கிளாஸோட வால் யூனிட்ஸு. வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதியில் இந்த ஆத்தங்குடி டைல்ஸும் இன்னொரு பாதியில் நார்மல் வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சிம்னியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிங்க் வந்துடுதுங்க. சிங்க் வந்து கிரானைட் ஃபினிஷிங்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆரம் மாட்டிக்கிற மாதிரி, பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த கிச்சனுக்கு பேக் சைடில் வந்து டைனிங் ஏரியா இருக்குங்க. இங்கே லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் மாதிரி இந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துடும். இங்கே வந்து டைனிங்க்கு வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பீடிங்ஸ், அப்புறம் மார்மேட் டிசைன்ஸ், அப்புறம் ப்ரௌன் கலர் தீமில் ஒரு யூனிக்கான பெட்ரூம் உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 10க்கு 16 இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மார்மேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக லேப்டாப் கபோர்டு, வார்ட்ரோப் கபோர்டு, ஸ்டடி டேபிள், இது எல்லாமே மார்மேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய தீமில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி யூனிட் செட்டப் மாதிரி பேஸ் கேபினெட்டு, டெக்ஸ்சர் டிசைன்ஸு, சிவில் ஒர்க்லேயே கம்ப்ளீட்டாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வந்து வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி கொடுத்துருவாங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 6 அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் டார்க் வித் லைட் கலர் தீமில் 3D டிசைன்ஸ் இருக்கக்கூடிய டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ் தான். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தலாம்.
இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான். சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. ரைஸ்க்கு ஃபுல்லாமே டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்கெட்டிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே ஒரு பேசேஜ் இருக்குங்க. தேர்ட் பெட்ரூம், பால்கனி ஏரியா, செகண்ட் பெட்ரூம் போகிற மாதிரி பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட அளவும் 10க்கு 16 தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே சேம் அதே இன்டீரியர் பேட்டர்ன்ஸோட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் கபோர்டு, லேப் கபோர்டு, அந்த சைடில் வந்து பேஸ் கேபினட் மல்டிமீடியா டிவிக்கு உண்டான பேஸ் கேபினட் மட்டும் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோஸ் இருக்குங்க. இதுக்கு உண்டான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு வந்து இந்த 3D பேட்டர்ன் டைல்ஸ் வந்து லீப் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து தனியாக ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா இருக்குது. அதுக்குண்டான டோர் தான் இது. இந்த பால்கனி ஏரியாவோட பார்த்தீங்கன்னா இது ஒரு 10க்கு 5ங்கிற அளவில் ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம்னா அப்படியே இந்த க்ரீனரியில் சும்மா பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மவுண்டனில் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸு, டஃப் அண்ட் கிளாஸு, ஆண்டைஸ் எல்லாமே எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரு பெட்ரூம் இருக்குது, தேர்ட் பெட்ரூம். பேசேஜில் கடைசியில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் பெட்ரூமோட பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிறதுல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கே உடன் காட்டோட இருக்குது. உடன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் பேஸ் கேபினட்டோட ஒரு டிவி செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மெட்டல் கிரில்ஸோட. இந்த பெட்ரூமுக்கு தனியாக ஒரு வாக்கின் வார்ட்ரூஃபே இருக்குங்க. 10க்கு 5ங்கிறதுல வாக்கின் வார்ட்ரூஃப் நிறைய வார்ட்ரூஃப் கபோர்டு, லேப் கபோர்டு இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதுலேயே வந்து அட்டாச்டு பாத்ரூம் போகிற மாதிரியான டோர்ஸும் இங்கே இருக்குது. இந்த அட்டாச்ட் பாத்ரூம், தேர்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு இந்த 3D பிரிண்டட் டைல்ஸுங்க. இருக்குல்லே இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயம் தான் இந்த வீட்டோட பால்கனி ஏரியா தான். அதை போய் பார்த்துடலாம். பேசேஜே கடைசியாக இங்கே டோர் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா போகிற மாதிரி. இது மெட்டல் டோர் தான், மல்டி லாக் சிஸ்டமோட இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ரீனரியான செட்டப்போட ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் கொடுத்து அதில் பெயிண்டிங் ஒர்க் வந்து உடன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு, ஏகப்பட்ட ஃப்ளவர் பாட்ஸை ஃபுல்லாமே ஹேங்கிங் டைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. ஊக்கெல்லாம் கொடுத்து மாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே லெஃப்ட்டில் திரும்பிட்டிங்கன்னா எலிவேஷனில் காட்டுற மாதிரி இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் காட்டுற மாதிரி எனக்கு க்ரீனரியான ஒரு பிளான்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து டெரஸ் போகிறதுக்காக மெட்டல் ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டைல்ஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ் போய் பார்த்துடலாம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் வந்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே சின்டெக்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க அங்கே ஃபுல்லாக பார்க்க முடியும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரிங் ரோடு வந்துடும். இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடுக்கு 5 நிமிஷத்துலேயே நம்ம போயிடலாம். ஸோ கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு டிமார்ட் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடலாங்க. இந்த வீடு வந்து 3.5 சென்ட் இடத்துல 1,20,00,000 அந்த பட்ஜெட்டில் தான் அந்த வீட்டுக்கான பில்டர் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.